இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட மறைச்சதில்ல. அது உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிய. அது உனக்கு குற்ற உணர்ச்சியா படலையா? சந்தானம், நீ எதை பத்தி சொல்ற? மறுபடியும் மறுபடியும் ஏன் மழுப்புற? நான் ஈஸ்வரியை பத்தி தான் பேசுறேன். இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியும். ஆனா நீ மௌனியா இருக்க. ஏன்னா சொல்ற, உனக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஏற்படுற சுகத்துக்குங்களை நம்ம மனசை விட்டு பகிர்ந்துக்கிறதுக்காக கடவுள் படைச்ச உறவு தான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. ஆனா நீ எங்கிட்டயே எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்ட. அப்படி என்ன ஃப்ரெண்டா மதிக்கவே இல்லையா? சந்தானம், என்னோட சூழ்நிலை என்ன உன் முன்னாடி குற்றவாளியை நிற்க வச்சிருச்சு. அதுக்கு காரணம் நான் ஈஸ்வரிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம். தன்னை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்பா. இல்ல சங்கர், அப்படி சொல்லாத. ஒளிச்சு வைக்கிற எந்த விஷயமுமே ரொம்ப சீக்கிரமா தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் பரவும். ஈஸ்வரிக்கும் உனக்கு என்ன உறவுன்றது எனக்கு தெரியும். நீயே இதை என்கிட்ட மறைக்கிற. இதை மறைக்கிற பேர் வழி நீ நினைச்சீன்னா தேவையில்லாம மூணாவது மனுஷங்களுக்கு சந்தேகம் வரும். இப்போ ஒண்ணு காலம் கடந்து போன சங்கரா, பேசாம ஈஸ்வரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. என்ன சந்தானம், ஈஸ்வரி மட்டும் தனியா ஒதுக்கி வச்சு பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? அதுல அவளுக்கு விருப்பம் இல்லை சந்தானம். சரிடா, அதுக்காக எத்தனை நாளைக்கு இதே மாதிரி பொய் வேஷம் போட்டு தெரிய போற? சங்கரா, நெஞ்ச தொட்டு சொல்லு. ஈஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் நீ பழைய சிவசங்கர் இருக்க? எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கியே, இது தேவையா உனக்கு? அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்தானப்பா. ஆனா யமுனாவும் கிரிஜாவும் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னடா பேசுற? எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் தெரியத்தானே வரும். இது தகப்பா வயல வரதை காட்டணும். அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு வேதனையா இருக்கும். இது தேவையில்லாத மனக்கசப்பா உண்டாக்கும் சங்கரா, சொல்லிட்டேன். உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ஈஸ்வரி ஒரு பக்கத்தை எடுக்கிறான். எதையும் சொல்லாம கூட்டிட்டு போனா என் குழந்தைங்க கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா. ரெண்டு பக்கமும் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு சார். அதை தீக்கிறதுக்காகத்தான் ஈஸ்வரி வீட்டுக்கு கூட்டு போடான்னு சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது சங்கரா. ஈஸ்வரியை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஒருவேளை கிரிஜா கோவப்பட்டாலும் யமுனா ஏத்துப்பா. இவ அவளை சமாதானப்படுத்திடுவா. அப்படி இருக்கும்போது நீயா ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? இத பார் சங்கரா, நான் ஈஸ்வரியை பார்த்துட்டு தான் வரேன். எஸ், இப்ப கூட திடீர்னு அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாம ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல அவங்க ஏன்டா தனியா இருக்கு? ரொம்ப தப்பு சங்கரா. நான் உன்னை கேட்கிறேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஈஸ்வரியை இழந்துட்டு உன்னோட சத்தியத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போற? டேய், இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நிம்மதியா கழிச்சிட்டு போறான். இப்படி ஆயுள் முழுக்க கஷ்டத்தோடய வாழக்கூடாது. என்னடா யோசிக்கிற? சரி சந்தானம், நான் ஈஸ்வரி என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். வெரி குட் சங்கரா, வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ. பாப்பா, கண்டிப்பா உங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன் நீ. நீ இப்ப பாத்துருக்கிற வீடு எந்த பிரச்சனையும் இல்லையே. நல்ல ஏரியா நீ. தண்ணி பிரச்சனைலாம் இருக்காது. அடிக்கடி கரண்ட்டும் கட் ஆகாது. ரொம்ப டீசென்ட்டான ஏரியா. அதான் ரொம்ப முக்கியம். சரி, உன் கூட யார் யாரெல்லாம் தங்க போறாங்க? நானும் என்னோட உன்னோட ஃப்ரெண்டும் தங்க போறோம். நல்ல விஷயம். சொந்த ஊரை விட்டுட்டு 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க. பார்த்து கவனமா இருங்க. இங்க உங்க அம்மா அப்பா தான் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. சரிங்க நீ. தோ உங்க அண்ணா வந்துட்டாரு. ஹே செல்வம் அண்ணே, எப்படிடா இருக்க? எப்போ நல்லா இருக்கண்ணே. இப்பதான் வந்தேன். அம்மா அப்பா பாத்தியா? பார்த்தண்ணே, நல்லா இருக்காங்கண்ணே. உட்கார். குடு. கிரிஜா, செல்வத்துக்கு டிஃபன் கொடுத்தியா? சாப்பிட்டண்ணே. அப்புறம் சென்னையில வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கண்ணே. ஜாயின் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏகப்பட்ட டார்ச்சர். என்னடா? அண்ணே, ஆஃபீஸ் இருக்கிறது ஆழ்வார்பேட்டையில. நான் தங்கி இருக்கிறது போரூர் தாண்டி பூந்தமல்லி கிட்ட. இங்கேருந்து கிளம்பி போறதுக்கு 1.5-2 மணி நேரம் ஆயிடுது. இதுல வேற டிராஃபிக் ஜாமு. கரெக்டான டயத்துக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியலண்ணே. அப்புறம் என்ன பண்ணலான்னு உத்தேசம்? ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வாடகைக்கு வீடு பார்த்துருக்கேன். பார்த்துட்டு போக வேண்டியதானே? கொஞ்சம் அதுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க. எவ்வளவு? ஒரு 30,000 ரூபாய். ஓ, இல்லைண்ணே, நான் தங்கி இருக்கிற இடத்துல 5,000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. கூடுதலா 25,000 ரூபாய் இருந்தா
போயிடலாண்ணே. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அ. என்னங்க, அவர் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. பாவம், அவருக்கு உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கா? சரிடா, நாளைக்கு வாங்கிக்க. கிரிஜா வெந்நீர் இருக்கா? சரிண்ணே. ரெடியா இருக்குங்க. நீ உட்கார் உட்கார். தேங்க்ஸ்ண்ணே. இட்ஸ் ஓகே. பெரியப்பா, லோகம்மா கரண்ட் பில் கட்டிட்டு வர சொன்னாங்க. பணம் கொடுங்க. ஏம்மா, இந்த வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறது தானே உன் வேலை. எல்லா வேலையும் ஏன் இழுத்து போட்டுக்கிற? பெரியப்பா, குழந்தைய பாத்துக்கிற நேரம் போக நான் நிறைய நேரம் ஃப்ரீயா தானே இருக்கேன். கொடுங்க, நான் போய் கட்டிட்டு வரேன். சரி, சிவசங்கரன் வரட்டும், வாங்கி தரேன். என்ன? ம். ஹலோ. ஹலோ, டாக்டர் சிவசங்கரன் சார் இருக்காரா? அப்பா வெளியில போயிருக்காரு. நான் அவரோட டாக்டர் தான் பேசுறேன். சொல்லுங்க. நாங்க நேஷனல் ஹெல்த் சென்டர்ல இருந்து பேசுறோம். அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படியா? அப்பா வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். ஓகே. பெரியப்பா, அப்பா எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியலையேம்மா. அக்கா, நானும் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி பெரியப்பாவை கூப்பிட்டு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க சொல்லியிருந்தாரு. சரி, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் பார்த்தா இன்னைக்கும் எஸ்கேப். எங்க போயிருப்பாரு? ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாரு. திவா, அந்த செல் கொடு. ம். ஹலோ, நான் யமுனா பேசுறேன். அப்பா ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. அப்படியா? வேற ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். என்ன பெரியப்பா, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கும் போலியாமே? அப்படியா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வந்தீங்கன்னா சூடா சாப்பிடலாம். இல்ல லோகமா, அப்பா வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லம்மா, அவன் வந்துருவாம்மா. நாம சாப்பிடலாம். பசி எடுத்தா சாப்பிட வேண்டியதானே. வாங்க. ம். வாமா யமுனா, வாங்க. வாமா. போலாம். ஆமா. கோசங்கர, வலது காலை எடுத்து வச்சு வாங்க ஈஸ்வரி. என்னக்கா அது? திவாகர், யமுனா, இது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நீங்க என்ன, நாம எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம், காலத்தோட கட்டாயம். என்ன பெரியப்பா அது? என்ன நடந்திருக்குங்க? என்ன பெரியப்பா ஊமை மாதிரி நிக்கிறீங்க? அங்கிள், நீங்க தான் இதை முன்ன எடுத்து வச்சீங்களா?
திவாகர் பேசாதீங்க. அதுல ஐயோ பேசாதீங்க, பேசாதீங்க. நீங்க பண்ணிருக்கிற காரியம் உங்களை சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன் பெரியப்பா, எல்லாருக்கும் கைடா இருந்தவர் நீங்க, இருக்க வேண்டியவர் நீங்க. இந்த கோலத்துல வந்து நிக்கிறீங்களே பெரியப்பா, இது உங்களுக்கும் உங்க வயசுக்கும் உங்க அனுபவத்துக்கும் என்ன பெரியப்பா? சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற மரியாதைக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா பெரியப்பா? சொல்லுங்க பெரியப்பா. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது சொல்ற பள்ளி கழனி பாடக்குள்ள விழுமா? அதான் பெரியப்பா உங்க கதையும். நான்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி வச்சுட்டீங்களே பெரியப்பா. கொஞ்ச நாளாவே உங்க நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருந்துச்சு பெரியப்பா. ஆனா நீங்க இப்படி ஒரு கோலத்துல நிக்கிற வரைக்கும் நாங்க யாருமே சந்தேகப்படல. இப்பதானே எல்லாமே புரியுது. அடிக்கடி மெடிக்கல் கேப்னு கிளம்புறதும், உங்க செல்லுக்கு பர்சனல்னு கால் வருதும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து லேட்டா வீடு வந்து சேரதும் காரணம் இப்பதானே புரியுது. வருஷம் பெரியமாக்கு தவசம் கொடுத்து அனாதைங்களுக்கு உதவி எல்லாம் பண்ணீங்களே பெரியப்பா. இதெல்லாம் நாடகம் காமிச்சிட்டீங்களே பெரியப்பா. என்ன பெரியப்பா, இத்தனை நாள நாங்க உங்க மேல வச்சது நம்பிக்கை இப்படி உடைச்சு சுக்குடூர் ஆக்கிட்டீங்களே பெரியப்பா. பெரியப்பா என்ன பெரியப்பா இது? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? பிரமாதம், சூப்பர். அக்கா, பெரியவங்க எல்லாம் ஒன்னா கூடிதான் இந்த உற்சவத்தை நடத்திருக்காங்க. சத்தியமா சொல்றேங்க, இப்ப என் மனசுல என்ன தெரியுமா படுது? முன் உதாரணமா இருக்க வேண்டிய இவங்களே தப்பு பண்ணும்போது நாமே தப்பு பண்ணக்கூடாது தோணுதுக்கா. அக்கா, என்னோட பேச்ச நீங்க எல்லாரும் தாங்கிக்கலாம், ஆனா அக்காவோட மௌனத்தை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. சங்கரா, கவலைப்படாத. கூடி சீக்கிரம் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும். தைரியமா இரு, நாங்க இருக்கோம். சரி சந்தானம், போலாம். வரேண்ணே. ம். வரேன் ஈஸ்வரி. வரேங்க. வாங்க. போயிட்டு வரேங்க. வரேன் ஈஸ்வரி. இங்க பாருமா, இந்த உலகத்துல மாறுங்கிற வார்த்தையை தவிர பாக்கி எல்லா விஷயங்களும் மாறும். போமா.
இந்தாங்கப்பா, இதை நீங்களே உங்க கையால லோகமா கொடுங்க. இந்தங்க காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணா ரெடி ஆயிட்டாரு, இப்ப வந்துருவாரு. சரிங்க அண்ணி. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ கிரிஜா, சொல்லு யமுனா. ஏன் என்னாச்சு யமுனா? ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன சொல்லு. அப்பா 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 நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு கிரிஜா. யமுனா, நாம அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். சொசைட்டில அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. அத்தனையும் சுக்குநூறா உடைச்சிட்டாரு கிரிஜா. ஐயோ என்னாச்சு யமுனா? எனக்கு பயமா இருக்கு. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. அப்பா, சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு கிரிஜா. இந்த வயசுல அவரு 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. யமுனா, என்ன சொல்ற? கேட்டு உன்னாலே தாங்கிக்க முடியலையே. அவர் மாலையும் கழுத்துமா நேர்ல வந்து நின்னதை பார்த்தவனா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ கடவுளே. ஏன் இந்த அப்பாக்கு இப்படி புத்தி போச்சு? வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கம் பண்ணணுமா? வீட்டுல இருக்கவும் முடியல, வெளியில தலை காட்டவும் முடியல. கொஞ்ச நாள்ல இது ஊர் முழுக்க பரவிடும். ஏன் மீடியால கூட போக்கஸ் ஆயிடும். நெருப்புல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு கிரிஜா. என்ன யமுனா, பெரியப்பா இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாரு. அவரு மீற எப்படி? என்னன்னு தெரியல. இந்த விஷயத்துல பெரியப்பா சைட்ல இருந்து எந்த பெரிய ரியாக்ஷனுமே இல்ல. நான் இப்ப வருவேன் யமுனா. எனக்கு உடனே அங்க வரணும்னு இருக்கு. ஆனா அந்த அசிங்கத்தை பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் கிரிஜா, நீ இப்ப வர வேண்டாம். என்ன நடக்குதுன்னு பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். சரி கிரிஜா, நான் அப்புறம் பேசுறேன். சரி யமுனா. என்ன கிரிஜா? அந்த அசிங்கத்தை ஏன் கேக்குறீங்க? அப்பா 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 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அத்தை. யமுனா போன் பண்ணி அழறா. அழறத தவிர வேற என்ன அவளால பண்ண முடியும்? பாத்தியா பாண்டி, உன் மாமனார் லட்சணத்தை. சிட்டிலேயே பெரிய டாக்டர், ரொம்ப நேர்மையானவரு, மனுஷ கடவுள், அப்படி இப்படி எல்லாம் ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா அந்த ஆளோட மனசுக்குள்ள இப்படி ஒரு சாக்கடை புத்தி இருக்கிறது இப்ப எல்லாம் புரியுது. சும்மா இருமா. கிரிஜா, யார் அந்த பொண்ணு? தெரியலங்க, அதெல்லாம் நான் விசாரிக்கல. டே பாண்டி, பெருசுங்கெல்லாம் 2வது கல்யாணம் பண்ணிக்கும் போது உனக்கு என்னடா? அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.